ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். பாருங்கள், இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கறி வந்து நல்லா கழுவி சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸ் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோ கறிங்க இது. இதில் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது வந்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு இங்கே எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இது வந்து நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி போட்டு பிழிஞ்சிட்டேன். நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே ஊற வச்சிடலாங்க. அதுக்கு மசாலா பார்க்கலாம் வாங்க. சிக்கன் சுக்காக்கு இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் மசாலா பார்க்கலாம் வாங்க. இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் இருக்கட்டும், பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வாங்க செய்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி, ஒரு 3 தக்காளி, அப்புறம் மசாலா வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. வாங்க பார்க்கலாம். கடையில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மணமாக இருக்கும். போட்டுட்டு இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க வெங்காயம். நல்லா ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம். இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா இன்னும் ப்ரௌன் கலராக வரணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ வந்து இது வந்து மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். மசாலா லைட்டாக வதங்கினா சும்மா ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் நாங்கள் ஊற வச்சுருக்கிற சிக்கன் அப்படியே இதில் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து அப்படியே இது போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா நாங்கள் சிக்கன்லேயே போட்டுருக்குறோம், இதுலேயே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை நல்லா போகும். நல்லா இது வதங்கட்டும். தண்ணியே போடக்கூடாது, இதுலேயே நல்லா இதாகும். சிக்கன்லேயே தண்ணி வரும். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து பொடிசாக நறுக்கிது, அதெல்லாம் போட்டுக்கலாம். எப்படி தண்ணி விட்டு இருக்குன்னு இப்போ வந்து இந்த கொத்தமல்லி வந்து அப்படியே போட்டுக்கலாம். நல்லா மூடி மிளகு தூள் போட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாய்.